ஜெபம் செய்வோம். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான உயிர்த்தெழுந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த ஒவ்வொரு நாட்களையும் தேவரீர் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்தீர், எங்களை ஆசீர்வதித்தீர், எங்களோடு கூட இருந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வாரத்திலும் இந்த புதிய நாளிலும் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாய் தேவரீர் கொடுத்ததான இந்த மகத்தான கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். தேவ ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் பெண்கள் ஞாயிறாய் அனுசரிக்கவும் நீர் கிருபை பாராட்ட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் தொடக்கம் முதல் முடிவு வரை என் தேவ ஆவியானுடைய ஆளுகையும் பிரசன்னமும் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் மேலும் நின்று ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாகவும், இவ்வாராதனைக்கு ஆரம்பமாகவும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 411 200 கீதம் 27வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 411 200 கீதம் 27. அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன், தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன், தெய்வ வீட்டை நன்மையாலே ஆத்துமத்து பூரிப்பேன். எங்க தெய்வ சமூகம் மேவலிச்சம் பாக்கியம். கர்த்தரேவோ மண்டை வந்த என்னண்டைக்கு வாருமே, நீரிறங்கும் போதனந்தம் இன்பத்தான் மகிழுவே. என்னோட இதயமோ தெய்வஸ்தலமாகவும், பயத்திலோ மண்டை சேர என் ஜெபம் புகழ்ச்சியும், நல்ல பலியாக ஏற உமதாவியாய் கொடும். தேகமாவி யாவையும் சுத்தமாக்கி அருளும். நல்ல நீல தேர்விலோந்த வேதை பாயிராகுமே, நானும் அவ்வாறே மிகுந்த கனிகளை தரவே. வாசனத்தை கா
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறலும். தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. என் கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கட்டளைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகள் நமக்கு இருக்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவை மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்கும் தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளைகளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாயும் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தனத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரவடங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறார்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்குமுடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்துள்ளோம். எங்கள் வாய்மொழிகளை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவரீரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. 95ஆம் சங்கீதத்தை பாடலாய் பாடுவோம். கர்த்தரை வீரமாய் பாடி நம்முடைய சிறை கண்மலையை சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள்.
இப்பொழுது சங்கீதம் ஒன்றை மாறி மாறி வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்க வேண்டியதான குறிக்கப்பட்டதான சங்கீதம் 131, அதை தொடர்ந்து சங்கீதம் 132. மாறி மாறி வாசிக்க வேண்டியதான குறிக்கப்பட்டுள்ளதான சங்கீதம் 131, அதை தொடர்ந்து சங்கீதம் 132. வாசிக்க வேண்டிய சங்கீதம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சிற கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இதோ நான் எப்பிராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக. நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதின் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தேன். யாவரும் அமரலாம். முதலாம் வேத பாடம் வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ரூத் 1:7 முதல் 17 வரை. ரூத் 1:7 முதல். தன் 2 மருமகளோடு கூட தனித்திருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழிநடக்கையில் நகோமி தன் 2 மருமகளையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டிற்கு திரும்பி போங்கள். மரித்து போனவருக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனதண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மகளே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராருக்கும்படிக்கு இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளை உண்டாகுமோ? என் மகளே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு
பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கை படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மகளே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய் விட்டாலோ? நீ உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றார். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கும் நான் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணம் அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 1ஆம் வேதபாகம் வாசித்தாயிற்று. மறுபடியும் நாம் யாவரும் எழுமி நின்று தேவனை உம்மை துதிக்கிறோம் என்ற கீதத்தை பாடலாய் பாடுவோம். நித்திய பிதா வாக்கிய உம்மை
எல்லோரும் அமரலாம். இரண்டாம் வேத பாடம் வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்க குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 முடிய. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 முடிய. பின்பு அவர்கள் பிரயாண போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை வீட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். வாசிக்க குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தொடர்ந்து சத்திய வசனத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம். சத்திய வசனத்தை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கான கிஃப்டை கொடுப்பதற்காக திருமதி ஸ்டெல்லா ஏனோக்கு அவர்கள் முன்பதாய் வரும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு ஒப்பான ஞானஸ்நானம் மாம்சமுள்ள அழுக்கை நீக்குதல் இல்லாமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் இப்பொழுது நம்மையும் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் ரட்சிக்கிறது. 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உயிர்த்தெழுதலா உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமாகிய மாம்ச அழுக்கை நீக்கியதாயிராமல் தேவனுடைய பற்றும் நல் மீட்பராயிராமல் மனசாட்சியாய் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. 1 பேதுரு 2:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்சலிக்க நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. 1 பேதுரு 3:21. கிறிஸ்துவின் அடையாளத்திற்கான ஞானஸ்நானம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21. Identity in Christ marked by baptism. There is also an antitype which now saves us, namely baptism, not a removal of filth of flesh, but an answer, a good consent toward God through a resurrection of Jesus Christ. 1 Peter 3:21. அதற்கு ஒப்பனையாய் இருக்கிறது. ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குவதாய் இராமல் இயேசு கிறிஸ்துவை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் கிறிஸ்துவனே உயிர்த்தெழுதலிலே ரட்சிக்கிறது. 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்கி
நீக்கவே இராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையை இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் இரட்சிக்கிறது. 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல் கிறிஸ்துவை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலால் இரட்சிக்கிறது. 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை அகற்றுவதாக இராமல் தேவனை பற்றுகிற நல்மன சாட்சியில் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் தேவனுடைய உயிர்த்தெழுதலில் இரட்சிக்கிறது. 1 பேதுரு 3:23. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றி நல்மனசாட்சியாய் உடன்படிக்கையாக இருந்து இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலும் இரட்சிக்கிறது. 1 பேதுரு 3:21. கிறிஸ்துவின் அடையாளமான ஞானஸ்தானம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. 1 பேதுரு 3:21. In Christ marked by baptism. There is also antitype which now saves us, namely baptism, not removal of the filth of the flesh, but also answer a good conscience through God. Through resurrection of Jesus Christ. 1 Peter chapter 3:21. இன்று திருச்சபையானது நமக்கு கொடுத்ததான தலைப்பு கிறிஸ்துவின் அடையாளத்திற்கான ஞானஸ்நானம். யாவரும் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 3:21. 1 பேதுரு 3:21. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. Identity in Christ marked by baptism. There is also an antitype which now saves us, namely baptism, not the removal of the filth of the flesh, but the answer of a good conscience toward God through the resurrection of Jesus Christ. 1 Peter chapter 3:21. Praise the Lord. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே. Hallelujah. தொடர்ந்து திருமண அறிக்கை, பரிசுத்த விவாக அறிக்கை, தென்னிந்திய திருச்சபை, தூத்துக்குடி நாஸ்ரத் திருமண்டலம், கிருஷ்ணராஜபுரம் சேகரம், மாப்பிளையுருண்டி தூய யோவான் ஆலயத்தை சார்ந்த திரு பி ரவீந்திரன், திருமதி எஸ் அமுதா அவர்களின் குமாரத்தி ஆர் ஷெர்லின் மெர்சியும், தென்னிந்திய திருச்சபை, தூத்துக்குடி நாஸ்ரத் திருமண்டலம், சண்முகம் சேகரம், தூய பேதுரு ஆலயத்தை சார்ந்த திரு ஏ இருதயராஜ், திருமதி ஐ சொர்ணமேரி அவர்களின் குமாரன் ஐ ஆண்ட்ரூஸ் ஸ்டார்வீனும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த விவாக நிலைமையில் சேர்க்கக்கூடாது. நியாயமான காரணமாவது தடையாவது ஒன்றென்று யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் குருவானவருக்கு தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. தலைகளை தாழ்த்தி திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம்.
கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளையிலே பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்பட போகிற ஷெர்லின் மர்சி ஆண்ட்ரூஸ் அவர்களுக்காக உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த முதலாம் அறிக்கையை திருச்சபையிலே வாசிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டினீர். அருமையான இரு வீட்டாரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். திருமணத்திற்கென்று நம்முடைய பிள்ளைகள் குடும்பமாய் எடுக்கிற சகல முயற்சிகளையும் தேவரீர் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்கான தேவைகள் சகல காரியங்களிலும் என் தேவனுடைய அற்புதமான கரம் பிள்ளைகளை வழிநடத்தும்படியாகவும் அற்புதங்களை செய்கிற தேவனாய் நீர் காணப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஷெர்லின் மர்சியையும் ஆண்ட்ரூஸையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம். கர்த்தரால் வந்த காரியமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதனதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளையும் என் தேவனை ஆசீர்வதிப்பீராக. திருமணத்திற்கென்று ஆயத்தமாக்கப்படுகிற இந்த நல்ல நாட்கள் பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமான நாட்களாய் அமைய கிருபைத்தால் உமக்குள்ளாய் அதிகமாய் கட்டப்படவும் உமக்குள்ளாய் அதிகமாய் வளர்ந்து பெருகவும் என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. அருமையான பிள்ளைகளையும் இருவிட்டார் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். தேவரே ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. சகல துதிகள மகிமை யாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படி நம்ம எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகள். வருகிற கிழமை 15ஆம் தேதி என்ன நாள்? ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். சுதந்திர தினமாக இருப்பதினாலே திருச்சபையில் வைத்து காலை 6 மணிக்கு கொடியேற்றம் நடைபெறும். அதிலையும் சபை மக்கள் நீங்கள் உற்சாகமாய் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணிக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆலயத்தின் வளாகத்தில் வைத்து கொடியேற்றம் நடைபெறும். திருச்சபையின் மக்கள் நீங்கள் அதிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, சனிக்கிழமை ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று விடுமுறை நாளாக இருப்பதினாலே கிருஷ்ணராஜபுரம் சேகரம் எபனேஸ்வர் ஆலயம் வட்டக்கோயில் வைத்து ஆண்கள் ஐக்கிய சங்க 3வது ஆண்டு ஸ்தோத்திர பண்டிகை கூட்டம் நடைபெற இருக்கிறது. காலை 9:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை அது நடைபெறுகிறதா இருக்கிறது. அதில் தேவ செய்தியை அளிப்பதற்காக அருள் திரு ஆனந்த் சாமுவேல் ஜான் தாமஸ் அவர்கள் வருகை தருகிறார்கள். அதிலே திருச்சபையின் மக்கள் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வருகிற சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் 1 மணி வரை எபனேஸ்வர் ஆலயம் வட்டக்கோயிலில் வைத்து ஆண்கள் ஐக்கிய சங்க 3வது ஆண்டு ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனை நடைபெறுகிறது. திருச்சபையின் பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, அன்று மாலை 6:30 மணிக்கு எபனேஸ்வர் ஆலயத்தில் வைத்து சிறப்பு கன்வென்ஷன் கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அதிலே தேவ செய்தியை வழங்குவதற்காக சகோதரர் ஆண்ட்ரூஸ் அவர்கள் வருகை தருகிறார்கள். அதிலையும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். வருகிற ஞாயிறன்று மாதத்தின் 3வது ஞாயிறாக இருப்பதினாலே காலை ஆராதனை காலை 9 மணிக்கு துதி உபவாச ஆராதனையாய் நடைபெறும். வருகிற ஞாயிறு மாதத்தின் 3வது ஞாயிறாக இருப்பதினாலே காலை ஆராதனை காலை 9 மணிக்கு துதி உபவாச ஆராதனையாய் நடைபெறும். திருச்சபையின் பிள்ளைகள் அதில் நீங்கள் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். தொடர்ந்து இவ்வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்காக இப்பொழுது பெயர்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இவ்வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகள் இருப்பீர்களே என்றால் உங்களுடைய இருக்கைகளே நீங்கள் எழும்பிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். வருகிற 10/8/2026 தன்னுடைய பிறந்தநாளை ஆசரிக்கிற பிள்ளைகள் திரு அருள்ராஜ் அவர்கள். 14/8/2026 தன்னுடைய பிறந்தநாளை அனுசரிக்கிற திருமதி ஸ்வீட்லின் ஹெட்ஸி இவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் இப்பொழுது ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திலே இவ்வாரத்திலே தன்னுடைய பிறந்தநாளை அனுசரிக்கிற திரு அருள்ராஜ் மற்றும் திருமதி ஸ்வீட்லின் ஹெட்ஸிக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். கடந்த ஒவ்வொரு ஆண்டுகளையும் தேவன் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய வருஷத்தையும் கிருபையாய் காண உதவி செய்திருக்கிறீர். இந்த புதிய வருஷத்தின் நன்மைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிதாக இருக்கட்டும். கையின் பிரயாசங்களிலே குடும்ப வாழ்க்கையிலே என் தேவனுடைய அற்புதமான கரம் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னை வாளாக்காமல் கீழாக்குகிற தேவனாய் இருக்கிறீர், கீழாக்காமல் மேலாக்குகிற தேவனாய் இருக்கிறீர். அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தின்படியாய் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்றபடியாய் பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா விதமான நன்மைகளும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெற உதவி செய்யும். ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை தாரும். கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த புதிய வருஷத்தின் நன்மைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. சிறியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவீரே அப்பா, உயர்த்துவீரே, உயர்த்துவீரே அப்பா, உயர்த்துவீரே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா.
தொடர்ந்து மறுபடி நாம் யாவரும் எழும்பி நின்று அப்போஸ்தலருடைய பிரமாணத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய என்னை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடு மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய எங்களுக்கு ஆழத்தில் சமானத்தை கட்டல ஏடும். தேவரீரல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. வராவரும் நீங்கள் இருதயத்தை சுத்திகரியோ. ஜெபம் பண்ண கடவோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கும் உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமை தேவனே, எங்கள் அத்தியட்சமார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதம் அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும்
மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டரலும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவைகளை அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டரலாம். தொடர்ந்து சபை மக்கள் நீங்கள் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக இன்று பெண்கள் ஞாயிறாய் நாம் அனுசரிக்க கொண்டிருப்பதினாலே பெண்கள் இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை நமக்கு முன்பதாய் பாடுவார்கள். திருச்சபையின் பெண்கள் நீங்கள் முன்பதாய் வரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம்.
தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்துவின் நீதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் கூட பெண்கள் ஞாயிறை கொண்டாடுவதற்கு எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போ நாங்கள் இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது உடைய தெய்வீக பிரசனம் வெளிப்படட்டும். என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசுங்க. இயேசுப்பா, ஒருவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு உடைய வசனத்தை உட்கொண்டவர்களாய் செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க. மீதியான வேலைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இப்போ ரேசுன்னு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைக்கி பெண்கள் ஞாயிறாக இருப்பதனாலே வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள பெண்களிலே ஒரு சிலர் குறித்து நாம் தியானிக்கலாம். நேரத்தில் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு உதாரணத்தை சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். அப்படி தான் நம்ம பிள்ளைங்க படிக்கும்போது என்ன செய்வோம், உன் கிளாஸில் அவன் எப்படி பண்ணியிருக்கான், நீ எப்படி பண்ணுற பார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு உதாரணத்தை நம்ம தேடுறோம். அதே போல் வேதாகமத்திலையுமே நிறைய பெண்களுடைய வாழ்க்கை நமக்கு உதாரணமாக காணப்படுகிறது. அதில் ஒரு சில பெண்களை குறித்து நம்ம இந்த நேரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். இதில் நான் எடுத்திருக்க எல்லா பெண்களை குறித்துமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இருந்தாலும் ஒரு ரெண்டு விஷயங்கள் இந்நேரத்தில் நம்ம கேட்கும்போது தேவன் உங்களோட பேசுவது போல் இருக்கும் என்று நான் தேவனிடத்தில் விசுவாசிக்கிறேன். முதலாவதாக நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோன்னா, குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எஸ்தரை பற்றி நல்லா தெரியும், அப்படி தானே? எஸ்தர் கதையை ஒரு சின்னதாக சொல்லணும்னா, எஸ்தர் ஒரு யூத பெண். அவள் அவளுடைய பெற்றோர் நின்றுட்டாங்க, தாயின் தகப்பனுமே இறந்துட்டாங்க. ஆனால் அவரை வளர்த்தது அவருடைய மாமாவாக்கிய மொர்தெக்காய் அவரை வளர்க்குறாங்க. வளர்த்துட்டு இருக்கும்போது ஒரு ராணியாக தேர்வு செய்யப்பட்டு ஒரு ராணியாக அமர்ந்திருக்கிறான். அந்த நேரத்தில் என்ன வருது, யூத மக்களை அழிக்கிறதுக்காக ஒருத்தர் என்ன பண்ணுறது, திட்டத்திட்டார். நம்ம என்ன செய்யணும், இந்த யூத மக்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக என்னென்ன செய்யலாம்னு சொல்லி யோசிக்கும் பொழுது இதை யார் செய்தாரு, இதை இந்த மொர்தெக்காய் அறிந்து என்ன பண்ணுற, அந்த மொர்தெக்காய் ராணியா அவ ஒரு சாதாரண பெண்ணாக தான் என்ன செய்தார், வாழ்ந்துட்டு இருந்தா. அவள் ராணியாவும் சொல்லி என்ன செஞ்சிருக்க மாட்டார், எதிர்பார்த்துக்கவே மாட்டார். ஆனால் தேவன் அவளை என்ன செஞ்சார், ஒரு அரண்மனையில் கொண்டு போய் ஒரு ராணியை அமர்த்தினார். அந்த நேரத்திலேயே ராணியை ராஜா என்ன செஞ்சாங்க, அவ்வளோ சீக்கிரமாக பார்க்கவும் மாட்டாங்க. ஆனால் தேவன் கண்ணில் அவன் என்ன செய்யறது, தயவு கிடைக்குது. அவள் உபவாசம் இருந்து என்ன செய்கிறாள், ஜெபம் பண்ணுறாள். ஜெபம் பண்ணி தன்னுடைய மக்களுக்காக ஜெபம் பண்ணுறாள். ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யுது, தேவனுக்கு தயவு கிடைச்சி அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த எஸ்தர் ராஜாத்தியை போய் பார்த்து பேசும்பொழுது அவன் என்ன செய்கிறான், என்னுடைய யூத ஜனங்களுக்காக நான் உங்ககிட்ட என்ன செய்கிறேன், வேண்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டி அந்த மக்களுக்காக என்ன செய்கிறான், ஒரு காப்பாற்ற முடியாது கேட்குறா. அவன் என்ன செய்கிறான், சரின்னு சொல்லி அவனை என்ன செய்யறாங்க, ராஜா அந்த யூத மக்கள் என்ன செய்யக்கூடாது, யாரும் எதுவுமே பண்ணக்கூடாது, தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஒரு சட்டம் பண்ணுறாரு. அதனால யூத மக்கள் என்ன பண்ணுறாங்க, காப்பாற்றப்படுறாங்க. இந்த ஆமானிய திட்டங்கள் எல்லாம் என்ன செய்யுது, அழிக்கப்படுகிறது. இந்த எஸ்தர் கொடுத்து நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கலாம்னா, எஸ்தர் ஒரு தைரியமான பெண்ணாக இருந்தா. அந்த நேரத்தில் யாருமே ராஜா தப்ப என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாது. ஆனால் அவளுக்குள்ள ஒரு தைரியத்தை என்ன செஞ்சாரு, ஆண்டவர் கொடுத்ததுனால என்ன பண்ணா, அந்த எஸ்தர் ராஜாத்தி ஆண்டவர் போய் அந்த ராஜாவை போய் பார்க்கறதுக்கு அவளுக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்மளும் நமக்கு ஏதாவது தேவை இருக்கும், நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. நமக்காக ஏசப்ப என்ன செய்வாங்க, அவங்களிடத்துல பரிந்து பேசுகிறவராக தேவன் இருக்கிறார். அந்த ராஜா இடத்துல ஏசப்பா பேசியது போல் நமக்காகவும் பேசுவார். நம்மளும் என்ன செய்யணும், எந்த இடத்துலனாலும் தைரியமாக பேசணும். இந்த எஸ்தர் ராஜாத்தின் வாழ்க்கையில் நம்ம தைரியத்தை குறித்து நல்லா கற்றுக்கொள்ள முடியும். அப்புறம் தான் கஷ்டமான நேரத்தில் தைரியம் வந்தால் அவள் சரி நம்ம ஒரு அண்ணனுக்காகவோ தம்பிக்காகவோ அவள் என்ன செய்யலாம் இருந்தால் அவளுக்கு கிடச்சிருக்கானா. அவள் என்ன பண்ணா, அவளுடைய யூத மக்களுக்காக அவள் வேண்டுதல் பண்ணா. கஷ்டமான நேரம் தான். அவள் இது நடக்காது, சாத்தியமற்ற விஷயந்தான். ஆனாலும் அந்த கஷ்டமான நேரத்தில் என்னச்சுன்னா தைரியமாக இருந்தா. அடுத்தது தேவன் கொடுத்த வாய்ப்பை என்ன செஞ்சா, சரியாக பயன்படுத்தி கொண்டாள். தேவன் அவளுக்கு என்ன செஞ்சார், ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து ராணியாக உயர்த்தினார். அந்த நேரத்திலே அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவன் என்ன செஞ்சா, அந்த நேரத்தில் அவள் என்ன செஞ்சா, சரியாக அவள் பயன்படுத்தி. சாதாரண பெண்ணாக இருந்து யூத மக்களுக்காக ராஜா என்ன செஞ்சுருக்க முடியாது, பார்த்துருக்கவே முடியாது. ஆனால் தேவன் அந்த உயர்த்தின நேரத்துலையும் சரியான நேரத்தில் என்ன செஞ்சா, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். அடுத்தது மற்றவர்களுக்காக ஜெபித்தாள். அவள் ராணி ஆகிட்டா. அவள் என்ன செஞ்சுருக்கலாம், அமைதியாக நம்ம லைஃப் செட்டில் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அவள் இருந்திருக்கலாம். ஆனால் அவள் என்ன செய்யலை, அப்படியே இருக்கலை. தன்னுடைய மக்களுக்காக அவன் என்ன செய்கிறாள், ஜெபிக்கிறாள். நம்மளும் என்ன செய்யணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கணும்னு என்ன செஞ்சுருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம மற்றவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது பயத்தை விட விசுவாசம் தான் என்னது
பெரியது. அவள் பயந்துருந்தான்னா என்ன செஞ்சுருக்காது, நடந்திருக்காது. அவள் விசுவாசித்ததுனால தான் என்ன செய்யுது, அந்த காரியம் வந்து நடந்தது. அடுத்தது, தேவன் நம்மை ஒரு நோக்கத்துக்காக தான் என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகிறார். அவளை வந்து ராணியாக்குனது என்னது, இந்த யூத மக்களை என்ன செய்யுது, ரட்சிக்கிறதுக்காக தான் அவளை ராணியாக்குறா. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம் நடக்குதுன்னா அது என்ன செய்யாது, தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. தேவன் நம்ம ஒரு இடத்துல உயர்த்திருக்காரா, அதுவும் தேவனுடைய சித்தம்தான். அந்த இடத்துல தாழ்த்தி இருக்கிறாரா, அதுவும் என்னது தான், தேவனுடைய சித்தம்தான். அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், தைரியமாக. அந்த எஸ்தர் ராணி வந்து தைரியமாக அந்த ராஜாவை பார்த்து தன்னுடைய மக்களுக்கு ஏற்பட இருந்த விளைவுகளை காப்பாற்றியது போல் நம்ம என்ன செய்யணும், தைரியமாக இருந்து நம்மளும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், தைரியமாக எதனாலும் என்ன செய்யலாம், கேட்கலாம். யார்கிட்ட நம்ம தைரியமாக கேட்கக்கூடாதுன்னு இருக்குதோ, ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலாம், ரொம்ப தைரியமாக நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். என்ன வேணாலும் என்ன செய்யலாம், யார்கிட்டனாலும் நம்ம கேட்கமோ இல்லையோ ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவர் வந்து எல்லா வச்சையும் மாற்றுகிறது. என்ன, முதலாவது எஸ்தர் ராஜத்தின் வாழ்க்கையில் தைரியத்தை நம்ம என்ன செய்யலாம். அடுத்தது ரெண்டாவதாக ரூத்தினுடைய வாழ்க்கையை நம்ம நம்ம வாசம். ரூத்தினுடைய கதையும் உங்கள் எல்லாருக்குமே என்ன செய்யும், தெரியும், அப்படி தானே. ரூத் என்ன பண்ணான், ரூத் வந்து தன்னுடைய கணவர் இறந்த பிறவும் கூட என்ன பண்ணுறா, மாமியார்னு சொல்கிறாங்க, நீ வந்து என்ன செய், உங்கள் ஊருக்கு நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் என்ன பண்ணுறா, நீ போகிற இடத்துக்கு நானும் வருவேன், உம்முடைய ஜனம் என் ஜனம், உம்முடைய தேவன் தேவன் அப்படின்னு என்ன சொன்ன தன்னுடைய மாமியாரை விட்டு என்ன செய்யல போகல. ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னா அதுவும் என்ன செய்யுது, அதுவும் அவனுடைய சித்தம் தான். தன்னுடைய கணவர் இறந்த பிறகு கூட என்ன செய்யறா, தன்னுடைய மாமியாருக்கு அடங்கி இருந்தா, அமைதியா இருந்தா. அவள் வந்து அவடத்துல நம்ம என்ன கற்றுக்கிடலாம் அப்படின்னா, விசுவாசமும் உண்மையும் நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கிடலாம். இந்த ரூத் வந்து என்ன பண்ணா, உண்மையுடனே தாழ்மையாகவும் தன்னுடைய மாமியார் இடத்துல என்ன செஞ்சா, நடந்து கொண்டார். அப்படி உண்மையாகவும் தாழ்மையாக நடந்து கொண்டதுனால என்ன செய்யுது, போவாஸ் மூலமாக தேவனோடு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார். நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இயேசுடைய சந்ததியினுடைய வரலாறு இடைபெறக்கூடிய இடத்துல என்ன செஞ்சாரு, அந்த ரூத்தை ஏசப்பா வச்சாங்க. எவ்வளோ பெரிய பேர் அப்படி தானே, ஏசப்பாவுடைய சந்ததியில் அவள் வந்து அப்போவே அவன் மாமியார் சொன்ன பேசுகிற கேட்டு அவள் பேர் தானா, அவள் பேரை இந்த வேதாந்தத்தில் இடம்பெற்றிக்கவே இருக்காது. ஆனால் தன்னுடைய மாமியாருக்கு கீழ்ப்படிந்து அதே இடத்துல இருந்ததுனால இயேசுடைய சந்ததி வருகிற பேரில் கூட இந்த ரூத்தினுடைய பேர் வரும்படியாக தேவனாலே நியமித்தார். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், விசுவாசமும் உண்மையை கற்றுக்கொள்கிறோம். இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் உறவில் என்ன இருக்கணும், உண்மை இருக்கணும். நிறைய பேர் உறவில் என்னது இல்லை, உண்மை இல்லை. வெளிப்பார்வைக்கு நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுக்கிறோம், ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறோம். ஆனால் என்ன செய்யணும், உறவுகளில் உண்மை இருக்கணும். இந்த ரூத் என்ன செஞ்சா, தன்னுடைய மாமியாரை நேசிச்சதுனால தான் என்ன செய்யுது, அவளுக்கு பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதே போல் நம்ம என்ன செய்யணும், உறவுகள் இடத்துல அவங்க என்னதான் பண்ணியிருந்தாலும் நம்ம என்ன செஞ்சணும், உண்மையாக இருக்கணும். உறவுகள் என்ன செய்யணும், நம்ம மதிக்கணும். அடுத்தது விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. இந்த ரூத் வந்து உடனே போன உடனே அவளுக்கு என்ன செஞ்சல, போவாஸ் கிடைக்கல. போன உடனே என்ன செய்யல, நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கல. போய் தன்னுடைய மாமியாருக்கு கீழ்ப்படித்து வயல்களில் கீழே உள்ள விதைகளை பிறக்கிறது தான் செஞ்சு தன்னுடைய ஆகாரத்தை கொடுத்து கொண்டு இருந்தார். அவள் விசுவாசத்தோடு அவள் விசுவாசத்தை என்ன செய்யலை, விட்டுட்டு மாமியார் வந்து நம்மளை அப்படியே விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவள் விடலை. ஆனால் அது அந்த விசுவாசத்தை என்ன செஞ்சார், தேவன் அறிந்து அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். அடுத்தது பெரியவர்கள் என்ன செஞ்சார், மதித்து நடந்தார். இந்த ரூத் வந்து பெரியவர்களை மதித்து நடந்தார், உறவுகளுக்கு உண்மையாக இருந்தார், விசுவாசமாக இருந்தார். அடுத்தது கடின உழைப்பை கைவிடாது இருந்தார். ஏதோ நம்ம மாமியார்கிட்ட வந்துட்டோம், நமக்கு சாப்பாடு தருவாங்கன்னு சொல்லி என்ன செய்யலை, இருக்கலை. தன்னால் என்ன முடியுமோ அந்த காரியங்களை செய்தார். இதன் மூலமாக என்ன செஞ்சார், விசுவாசமும் உண்மை, உறவுகளோட உண்மையாக இருந்தார், விசுவாசத்தை விட்டுடாமல் இருந்தார். அப்படியே செஞ்சார், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்திருந்தார், கடின உழைப்பை என்ன செய்தார், கைவிடாது இருந்தார். அதனால தான் செய்தார் ரூத்தை தேவன் உயர்த்தி வேதாகமத்தில் அவருடைய பேர் இடம்பெற்றுச்சு. இயேசுடைய சந்ததியின் வருங்காலத்தில் என்ன செய்யுது, அவருடைய பேர் இடம்பெறும்படியாக தேவன் என்ன செஞ்சார், உதவி செய்தார். நம்மளும் என்ன செய்யணும், உண்மைகளாக இருந்தால் என்ன செய்வார், தேவன் நம்மை உயர்த்துவார். எப்பேற்பட்ட இடங்கள்ல நம்ம என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும். நிறைய இடங்களில் நம்ம என்ன செஞ்சோம், வாய்ப்பு வந்ததை டக்குன்னு பேசிடும். ஆனால் அப்படி இருக்க கூடாது. ஆனால் நம்ம அதற்கு என்ன செய்யணும், பழகணும். உண்மையாக இருக்கும் பொழுது தான் தேவன் என்ன செய்வார், கொஞ்சத்தில் உண்மையாயிரு உன்னை அநேகத்துக்கு அதிபதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கார். நம்மளும் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை பொறுத்த மாதிரி நம்மளும் உண்மையாக இருந்து தேவன் நம்ம உயர்த்துவார். மூன்றாவது நம்ம என்ன யாரை குறித்து பார்க்க போறோம்னா, அன்னாள். அன்னாள் எப்படிப்பட்டவன், நல்ல ஜபம் பண்ணுவாங்க தானே. ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ என்ன செஞ்சார், எல்லா வச்சுமே பெற்றுக்கொண்டார்.
அண்ணாள் வந்து எங்கே போய் அழுதா? தன்னுடைய குழந்தை இல்லாததுக்காக. யாரையும் பார்த்து ஓடலை. எங்கே ஓடி வந்தா? ஆலயத்தை நோக்கி ஓடி வந்தா. ஆலயத்தை நோக்கி ஓடி வந்து புலம்பி அழுகிறா. எனக்கு என்ன செய்யல, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த கஷ்டம் வரும்போது அவள் ஆலயத்தில் அழுது புலம்பதை பார்த்து என்ன சொன்னாங்க, இவன் குடிச்சு வெறிச்சு இப்படி நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என்னுடைய மன கிளேசத்தினால நான் இங்கே வந்து என்ன செய்யறேன், அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணா சொல்ற. தேவன் என்ன செஞ்சார், அண்ணாவின் கண்ணீரை கண்டார். அவளோட கண்ணீரை கண்டு அதை தொடச்சி அவனுக்கு என்ன செஞ்சார், சாமுவேல் என்கிற ஒரு ஆண்மகனை கொடுத்தார். அவன் என்ன செஞ்சார், வாங்கிட்டு திரும்பி போகல. தேவனுக்கிட்ட நான் எப்படி செபிச்சாலோ, நான் எனக்கு தர குழந்தைய நினைச்சுவேன், உங்களே அர்ப்பணிப்பேன்னு சொல்லி ஜெபிச்ச போல தேவன் அவருக்கு என்ன செஞ்சார், சாமுவேலை கொடுக்கும்போது அவன் என்ன செஞ்சான், அண்ணாள் வந்து ஆலயத்திலே வந்து என்ன செஞ்சார், அந்த சாமுவேலை சமர்ப்பித்தார். நானும் என்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நான் நேராக ஆலயத்துக்கு தான் ஓடுவேன். வீட்டுக்கிட்ட ஒரு சர்ச் இருக்குது. என்னன்னாலும் சரி, எது வந்தாலும் சரி, ஆல்டரில் போய் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செஞ்சுடுவேன், கண்ணீரை விட்டுட்டு வந்துடுவேன். அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து அதில் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக எனக்கு அதை தேவன் வந்து தந்துடுவார். எனக்கு வந்து ஏதோ ஒரு மன கஷ்டம்னா என்னை எங்கேயுமே தடவைனா நான் எங்கே நேராக யார் இருக்காங்களோ இல்லையோ ஆலயத்துக்கு ஓடிடுவேன். போய் ஏசப்பா எனக்கு நீங்கள் இதில் ஒரு முடிவு தாங்க, பக்கத்தில் யார்ட்டையுமே நான் புலம்ப மாட்டேன். மனுஷங்க கேட்டுட்டு அடுத்து நம்ம அந்த பக்கம் போகும்போது வேண்டாம் அதை பற்றி சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிற உலகம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அப்படி சொல்லிக்கிற தேவன் அல்ல. தேவன் அல்ல, அந்த நம்ம அழுகையை என்ன செய்யணும், ஆனந்திப்பாக மாச்சிக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம். நம்ம கூட இருக்க சொல்லும்போது ஐயோ பாவம் சொல்லலாம். ஆனால் அவங்க மனசுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷம் தான் இருக்கும். இவன் இப்படி தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஆனால் தேவன்கிட்ட அப்படி சொல்லும் பொழுது அவர் வந்து நம்முடைய கவலைகளை எல்லாம் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். அண்ணனுடைய வாழ்க்கையில நம்ம என்ன கற்றுக்கலாம், ஜெபிக்கிற பெண் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம அண்ணாளிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அண்ணாள் வந்து நம்மளும் எல்லா நேரம் தானியம் 3 நேரம் ஜெபிச்சான் இருக்குது. எல்லாருமே நினைச்சிருக்காங்க ஜெபித்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா போய் நின்னோம்னா உன் இருதயத்தில் நான் அறிந்திருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன செய்யுது, வாயை திறந்து நம்ம கேட்கும் போது தான் என்ன செய்யும், பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது நம்ம அண்ணாள்கிட்ட இருந்து நம் கண்ணீரை என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு தேவனிடத்துல வடிக்கணும். மற்றவர்களிடத்துல தயவு செய்து நீங்கள் உங்கள் கண்ணீரை வடிக்காதுங்க, அது என்ன செய்யுது, வீண் தான். அதனால நீங்கள் தேவனிடத்துல வந்து உங்கள் கண்ணீரை வடிங்க. அதை காணுகிற தேவன் ஒருவர் மாத்திரம். அண்ணாளுக்கு நான் தொடர்ந்து ஜெபிச்சா, ஒரு நாள் வந்து ஜெபிச்சுட்டு என்ன செய்யல போகல, தொடர்ந்து அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு அண்ணாளாய் காணப்பட்டார். அடுத்தது என்ன தேவனிடத்துல நம்பிக்கையை வச்சு நினைச்சுனா ஜெபிச்சா, தேவன் எனக்கு தருவார் என்ற விசுவாசத்தோட ஜெபிச்சா. நீங்களும் ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிங்கன்னா தொடர்ந்து ஜெபிங்க, நம்பிக்கை விசுவாசத்தோடு நினச்சிங்க ஜெபிங்க. அப்படி ஜெபிச்சா நமக்கு என்ன செய்யும், பதில் கிடைக்கும். பதில் கிடைச்ச பிறகும் வந்து செஞ்சா தேவனுக்கு வந்து நன்றி செலுத்தி தன்னுடைய மகன் என்ன செஞ்சா ஆண்டோடைய பாதத்தில் வைத்து அர்ப்பணித்தார். நம்மளும் என்ன செய்யணும், ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெயிப்போம், பொருத்தனை பண்ணுவோம். அப்படி தானே, எனக்கு இந்த காரியம் நடந்துட்டா நான் இதை செய்கிறேன் எசப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேவனிடத்தில் அந்த நன்மையை நம்ம நினைச்சிடுவோம், பெற்றுக்கணும். ஆனால் பெற்றுக்கொண்ட பிறகு நன்றி செலுத்துறதுக்கு நம்ம நினைச்சிடுவோம். ஒரு சில நேரங்களில் மறந்து போய்ட்டுலாம் இருப்போம். அப்படி இல்லை, இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையை போல தேவனுக்கு என்ன செஞ்சா, பதில் கிடைத்த பிறகு என்ன செஞ்சா வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினான். நம்மளும் என்ன செய்யணும், அண்ணாளை போல ஆலயத்தில் கண்ணீர் விடுகிறவர்களாக இருப்போம். அதுக்குள்ள வெளியே போகும்போது இந்த கண்ணீர் எதுக்காக வடிச்சுக்கிறதே மறக்கிற அளவுக்கு தேவன் என்ன செய்வார், நம்ம பக்கத்துல இருந்து ஆறுதல் செய்வார். யாருடைய வீடு, தேவனுடைய வீடு. நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், போனாலும் அங்கே வச்சிடும், கொஞ்ச நேரம் தான் நமக்கு மரியாதை இருக்கும். விருந்தும் வருந்தும் 3 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் எப்போ வந்தாலும் எப்போ வருவீங்கன்னு சொல்லி நம்மளை என்ன செஞ்சுருக்காரு, காத்துக்கிட்டு இருக்கா. நமக்காக ஏசப்பா ஒவ்வொரு நாளும் காத்துக்கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துதான் தேவன் என்ன செய்யல, உங்களை பார்க்கணும் இல்லை, நீங்கள் சும்மா வந்து ஆண்டவரை பார்க்கணும்னு என்ன செய்யறாரு, ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம். இல்லை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன கசப்பு இருக்குதோ, மனசில் என்ன பாரம் இருக்குதோ, இந்த அண்ணாளை போல தேவனுடைய ஆலயத்தில் வந்து நம்முடைய ஜபத்தை கண்ணீர்னால என்ன செய்வோம், நினைப்போம். தேவனுடைய பாதத்தை நடக்கும் பொழுது கண்டிப்பாக நான் அந்த அனுபவத்தை என்ன செய்கிறேன், நீங்களும் தேவனுடைய பாதத்தில் வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது முடியவே முடியாது, இது சாத்தியமே இல்லை அப்படின்னு நினச்சா அதை முடித்து காட்டுகிற தேவன் மாத்திரமே என்பதை நினைச்சிற இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு செலுத்துகிறேன். 4வதாக நம்ம மார்த்தாள் மரியாளை குறித்து நம்ம பார்க்கலாம். மார்த்தாள் மரியாள் யார், சகோதரிகள். அப்படி தானே, மார்த்தாளும் மரியாளும் சகோதரிகள். அவங்க என்ன செய்கிறாங்க, மார்த்தாள் என்ன பண்ணுறா, உணவு சமாளிக்கிறதுலும் வீட்டு வேலை செய்கிறது நினைச்சதா ரொம்ப தீவிரமாக இருக்கு. ஆனால் என்ன பண்ணா, மரியாள் ஆண்டவருடைய
பாதத்தண்டையில் உட்காந்துருக்கல தான் என்ன செஞ்சா ரொம்ப ஆர்வமாக இருந்தா. மார்த்தாள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஏசப்பா என்ன ஏசப்பா, நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், ஆனால் அந்த மரியாள் உங்கள் பாதத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காளே, எனக்கு எதாவது வந்து உதவி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி இந்த மார்த்தாள் வந்து ஏசப்பாட்ட வந்து கேட்கும் பொழுது ஏசப்பா சொல்கிறாங்க, மரியாள் நல்ல பங்கு என்ன செஞ்சா தெரிந்து கொண்டார். எது நல்ல பங்கு? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதா என்னது நல்ல பங்கு. இந்த மார்த்தாள் என்ன பண்ணா, நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். வாழ்க்கையில் யாருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும்? தேவனுக்கு தான் நம்ம முதலிடம் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். முதலிடம் கொடுத்து நம்ம தேவனை விசாரிக்கும் போது வரும்போது நமக்கு என்ன குறை இருந்தாலும் அதை யார் செய்வார்? நிறைவேற்றுவார். நம்ம உதவி அந்த இடத்துல யார் உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள நோக்கி ஓடணும். இல்லை, தேவன் தான். தேவன் சொல்லியிருக்கார் நல்ல பங்கு என்னது. நம்ம எப்போ எது இப்போ 2 பங்கு இருந்ததுன்னா அது எது நல்ல பங்கு அதை தான் நம்ம எடுப்போம். ஒன்று அழுகலாக இருக்கும், ஒன்று நல்ல பழமாக இருக்குன்னா அழுகின பழத்தை யாராவது எடுப்போமா? வேகமாக போய் நல்ல பழத்தை தான் எடுப்போம். அதே போல் நல்ல பங்கு நமக்கு எது? ஆண்டுடைய பாதம் தான் என்னது நமக்கு நல்ல பங்கு. முதலாவது வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கலாம் இருக்கணும். அடுத்தது தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கணும். தேவன் எதன் மூலம் நம்ம பேசுவார்? வேத வாக்கியங்கள் மூலமாக தான் நம்ம பேசுவார். இந்த வேத வாக்கியங்களை நம்ம கேட்கும் பொழுது தான் என்ன செய்யணும், நம்ம அந்த நல்ல பங்கையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வேலை மட்டும் முக்கியம் இல்லை, எதுவும் முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப முக்கியம். வந்தது பலவீனம் உள்ளது, உடல் வந்து பலவீனம் உள்ளது, ஆவி வந்து உற்சாகம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கு. நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறவர்களா இருக்கணும். உலக வாழ்க்கைக்கு இல்லை. உலகத்தில் நமக்கு என்ன இருக்கும்? எல்லா நாளுமே வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உலகத்துக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அதுக்கு கொடுக்க வேண்டிய ஆண்டவர் முக்கியத்துவம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது மற்றதெல்லாம் என்ன செய்யணும்? ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்படியே தேவனுடைய சந்நிதியில் நேரத்தை செலவிட வேண்டும். நமக்கு என்ன செய்யும்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு ஆண்டவருக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம்? ஃபோனுக்கு ரொம்ப நேரம் செலவு பண்ணுறோம், டிவிக்கு கொடுக்குறோம், நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம், நம்ம வேலைக்கு கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவருக்கு ஏசப்பா போயிட்டு வர அவ்வளோதான் கொடுக்குறோம். அப்படி தானே? ஏதோ ஒரு செகண்ட் ஆண்டவரை நம்ம நினச்சிட்டு பாரு. 24 மணி நேரத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம ஒரு நிமிஷத்தை கொடுக்குறோம். ஆனால் அப்படி இல்லை. இந்த வீட்டுக்கு எல்லாரும் வந்திருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? உட்கார முடியாது. எல்லாருக்கும் வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அந்த மரியாள் நல்ல பங்கு ஆண்டோடைய பாதத்தில் இருந்து அவருடைய சந்நிதியில் நேரத்தை செலவிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல பேரை எடுத்துக்கொண்டாங்க. அதே போல் நம்மளும், நான் அதுக்காக நீங்கள் வீட்டுக்கு ஆள் வந்துருக்கும் போது வந்து உட்காந்துருந்து ஜெபத்தை கேளுங்க, வேலை பார்க்காதீங்கன்னு சொல்லலை. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்கள நம்ம என்ன செய்யணும்? இருக்கலாம். முதலாவது என்ன பார்த்தோம்? எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையில் அவள் வந்து ஒரு தைரியமான பெண் என்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தைரியமாக இருக்கணும். எந்த பயமும் நமக்கு வேண்டியது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறது யாரு? கர்த்தர் இருக்கிறார். அந்த இடத்துல நம்ம கொண்டு போய் நிறுத்திருக்க அந்த கஷ்டமான இடத்துல ஆண்டவர் நிறுத்திருக்கிறாங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்வார்? உயர்த்துவார் என்கிற ஒரு தைரியம் நம்மளுக்கு இருக்கணும். 2வது ரூத்துடைய வாழ்க்கையில் நம்ம எதை பார்த்தோம்? விசுவாசமும் உண்மையும் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம எந்த ஒரு வேலை செய்கிற இடத்துலனாலும் என்ன செய்வோம்? விசுவாசமும் உண்மையாக இருந்தால் என்ன செய்வார்? தேவன் நம்ம வேலை பார்க்குற இடத்துல கூட என்ன செய்வார்? நம்மை உயர்த்துகிற தேவனாக இருப்பார். 3வது என்ன பார்த்தோம்? அண்ணாவுடைய வாழ்க்கையிலே ஜெபத்தை குறித்து பார்த்தோம். இந்த அண்ணாவிடம் ஜெபித்தது போல நாம என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் ஆணுடைய பாதத்தில் கண்ணீர் விட்டு நம்ம ஜெபிக்கும் போது அதற்குள்ள பலனை நம்ம பெற்றுக்கொள்ளா இருப்போம். 3வது மரியாளுடைய வாழ்க்கையிலே நல்ல பங்கு, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டதை போல நம்மளும் என்ன செய்வோம்? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நல்ல பங்கை நாமளும் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் வாழ்வோம். தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் கூட இசப்பா நாங்கள் இந்த பெண்களை குறித்து தியானித்த தகப்பனே, அப்போ அந்த பெண்களுடைய வாழ்க்கையிலே கண்ட பக்கத்தை போல ஒரு தைரியமான ஒரு வாழ்க்கையை, விசுவாசம், உண்மையுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ உதவி செய்ய, உண்மை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் நாங்கள் வாழ உதவி செய்ய, எப்பொழுதுமே நாங்கள் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய. எல்லா நேரங்களிலும் கூட இசப்பா நீங்கள் எங்களை கரங்களை பிடித்து வழி நடத்துங்க. பெண்கள் இசப்பா, பெண்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் குடும்ப தலைமையை நீர் உருவாக்கி இருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. அந்த குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தை ஒவ்வொரு பெண்களுக்கும் நீங்கள் கொடுக்க கர்த்தாவே. பெண்கள் கையில் இசப்பா அநேக பொறுப்புகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க கர்த்தாவே. அந்த ஒவ்வொரு பொறுப்புகளையும் நேர்த்தியாய் செய்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் நீங்கள் கொடுங்க. உங்களுடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு நிறைய சொல்லுவோம். அந்த வார்த்தையை நம்ம கேட்டோம். அவன் பெண்களை குறித்ததான காரியங்கள், பெண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், நம்ம கேட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்தது? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு இல்லையா? எத்தனை பெண்களை குறித்து நம்ம பார்த்தோம்? 4. சரியா? மார்த்தாளோடு மரியாதையும் சேர்த்தார். ஓகே, ரைட், சூப்பர். 4 சம்பவங்கள் அவன் அங்கே நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சரிதானா? சரி, இந்த 4 பெண்கள் யார் என்று யாராவது ஒருவர் சீக்கிரமாக கரங்களை உயர்த்தினர்கள் சீக்கிரமாக சொல்லணும். அனு, எஸ்தர், ரூத், அன்னாள், மார்த்தாள், மரியா. கரங்களை நல்லா தட்டிடுவோம். அப்படியே முன்னாடி வந்துடலாம். மகளுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்டை கொடுப்பதற்காக திரு இந்தர்சல் அவர்கள் 9,000 கிராண்டோடு கேட்டுக்கொள்கிறேன். இம்மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் யாராவது ஒரு சத்தமாய் வேகமாய் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இருப்பிடம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். ஆனால் வெரி சாரி, அது என்னுடைய கேள்வி அல்ல. சரி, இந்த வார்த்தையை வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இதனுடைய வார்த்தையை பிரசங்கித்திருந்தோம். யாரை குறித்து பார்த்தோம்? ஈசாக். இதுவும் கேள்வி என்ன? சரி, இந்த ஈசாக்குக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டது? 7. இதுவும் கேள்வி அல்ல. ரைட், 7 ஆசீர்வாதங்கள். அந்த 7 ஆசீர்வாதங்கள் என்ன என்று யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? பாதுகாப்பு, ஐஸ்வர்யம், விருத்தி அல்லது வளர்ச்சி, மகா பெரியவனாகும் ஆசீர்வாதம், சத்துருக்களை மேற்கொள்ளும் ஆசீர்வாதம், சமாதானம் என்னும் ஆசீர்வாதம், இன்னும் மற்றவர்கள் பொறாமைப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். அப்படியே உட்கார்ந்துக்கலாம். சரி, ஓகே, இது கேள்வி இல்லை. இப்போதான் நான் கேள்வி கேட்க போறேன். சரிதானா? சரி, இந்த 7 ஆசீர்வாதங்களும் ஈசாக்குக்கு கிடைக்க பெற்றது என்றால் நான் சொன்ன ஒரே ஒரு ரீசன், அது என்ன? கீழ்ப்படிதல். முன்னாடி வந்துடலாம். மறுபடியும் எங்க சொன்ன மறுபடியும் முன்னாடி வந்துடலாம். ஈசாக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் அவ்விதமான 7 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி இதே போன்ற ஒவ்வொரு வாரமும் கேள்விகள் அந்த மாதத்திற்குள்ளாகவும் இருந்து கேட்கலாம், அதுக்கு முந்தின வாரத்திலிருந்தும் கேட்கலாம், இந்த வருஷத்தின் தொடக்கத்திலிருந்தும் கேட்கலாம். எல்லாரும் என்ன செய்யுங்க, நம்ம தயாராக இருங்க. இதுக்கு தான் எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்றது. நோட்டு கொண்டு வராதவங்க நோட்டெல்லாம் எழுதிக்கோங்க. சரி, தொடர்ந்து மறுபடியும் நாம் யாவரும் எழுப்பி நின்று காணிக்கை பாடலை ஒன்றை பாடும்போது நம்மை காணிக்கை தேவனுடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 17 200 கீதம் 22வது பாட்டு. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 17 200 கீதம் 22. கண்களை ஏறெடுப்பேன் மாமேருடையராய் என் கண்களை ஏறெடுப்பேன். Yeah.
எக்கால நிலமாயும் என்னை சேதப்படுத்தாதே. அக்கோணம் கொண்டோனே அக்கால பொறியவை கண்களை ஏறெடுப்பே. மாவேறு நேரம் என் கண்களை ஏறெடுப்பே. என்ற விதமாகவே கண்களை போடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொடுக்கப்பட்டதான காணிக்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொடுத்த உடைய பிள்ளைகளுடைய கரங்களை தேவரே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை நிமித்தமாய் பல மடங்கு ஆசீர்வாதங்களை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவையை சந்திக்கிற தேவனாய் காணப்படுகிறாக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலவீனங்களை நீக்குகிற தேவனாக நீர் காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கென்று விதைத்திருக்கிறார்கள். விதைத்த உம்முடைய கரங்கள் எப்பொழுதும் செழித்தோங்கி காணப்பட நீத்தாவை கிருபை செய்கிறார்கள். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தொடர்ந்து முடிவு ஜெபம். அப்பா மகள் சேர்ந்து நீர் ஆசீர்வதிக்கத்தாவே, மணமகன் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கத்தாவே. அப்பா பாதுகாத்த கிருபைக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா தவக்கத்தில் இருந்து முடியவர் என் கூட இருந்து நீர் பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. அன்புள்ள தகப்பனீர் அன்பாய் இயேசப்பா சிறு சபையை இயேசப்பா நீர் உண்மையாக்கி இருந்த கிருபைக்கு நன்றி கர்த்தாவே. ஆசீர்வதிக்க பலப்படுத்த காத்துக்கொள்ள எல்லாம் காத்து ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. இயேசுக்கு நன்றி கர்த்தாவே. இந்த விடமாக முடிவு கதையாக பின்பவனி கீதமாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 812 200 கீதம் 593வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 812 200 கீதம் 593. கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த நாள் ஆராதனை வேலை முழுவதுமாய் தேவரே எங்களோடு கூட இருந்து இதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பெண்கள் ஆண்டவரை ஆராதனை முழுவதுமாய் ஆண்டவரை பொறுப்படுத்தி நடத்துகிற நல்ல அருமையான ஒரு ஊழியத்தை இந்த பிள்ளைகள் நிறைவேற்ற கிருபை கொடுத்திருக்கிறீர்கள். இதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரை எப்பொழுதும் சிறந்திருக்கிறவர்களாக செழிப்புள்ளவர்களாக ஆண்டவரை எப்பொழுதும் உமக்குள்ளாய் இருப்பவர்களாக காணப்பட தேவரே கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்குமாய் இருப்பதாக.
உம்மை ஸ்தோத்திரி. கர்த்தர் சிரசான வரவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு போய் வரக்கடவும்.